19 லட்சம் இவிஎம் மிஷின் காணாம போயிருக்கு. எங்கேயுமே அதற்கான அட்ரஸ் கூட இல்லை. எந்த கம்பெனி அதை தயாரிக்கிறதோ அந்த கம்பெனியோடைய உச்சக்கட்ட பதவியில யார் இருக்காங்கன்னா பிஜேபியினர்கள் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் கையில் இருக்குன்னா இதே அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதை வந்து இவிஎம்னா நல்லதுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு புத்தகம் எழுதப்பட்டுச்சு, தி டெமோக்ரஸி ஆஃப் ரிஸ்க் அப்படின்ற புத்தகம். அது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருந்ததுதான். அதுவும் முக்கியமான தலைவர்கள் இந்தியாவில் மதவாதத்தை பாஜகவை நிறுவுவதற்கு கடுமையாக அரும்பாடுபட்டவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் எதிர்க்க மாட்டேங்க? யாருக்கிட்ட பவர் இருக்கோ அவர்களுக்கு சாதகமாக தான் ஒட்டுமொத்த சிஸ்டமே மடங்கி கொடுக்கும். நான் வந்து இன்வென்டர், நான் இந்த மிஷனை தயாரிச்சிருக்கேன். ஏன் நான் எழுதின காகிதத்தை அந்த எக்ஸாமினேஷனை என்னையே திருப்ப சொன்னா நான் ஃபெயில் போடுவேன். எனக்கு பாஸ் தான் போடுவோம். பாஸ் தானே போடுவேனா? ஸோ நான் தவறே எப்படி இருந்தாலும் பாஸ் தானே. இந்த விவிபேட் சரியா வேலை பார்க்குதா வேலை பார்க்கலையாங்கிற விஷயத்த நீங்க பார்த்து சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னா யார் அதை இன்வென்ட் பண்ணாங்களோ அவர்கள் கையிலே இதை கொடுத்து 373 சீட்ஸ் உடைய ஓட்டு எண்ணிக்கை மிஸ் மேட்ச் ஆகி இருக்கிறது. 543 தொகுதிகள் மட்டும்தான். அந்த 543 தொகுதிகள்ல 373 தொகுதிகள்ல எண்ணப்பட்ட ஓட்டுகள் தவறானது என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்து வைக்கக்கூடிய அந்த டேட்டா. அப்போ அந்த தேர்தலை நம்ம நம்ப முடியுமா? நான் வந்து லேமேன், சரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் முட்டாள், எனக்கு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீங்க. நாங்க பதில் கொடுக்க மாட்டோம், எங்களோட பதில் வந்து நம்புங்கன்னு வந்துச்சுன்னா how will I trust you? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் த ரூஸ்டர்ஸ் நியூஸினுடைய ஆசிரியர் அன்பு தோழர் ராகுல் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இன்றைய காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் இது இயல்பாக நடக்கிறது தான். இவிஎம் மிஷினால நேரடியாக ஆளும் கட்சியினர் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் வந்து ஒரு சிப் வச்சிருக்கிறாங்க. அந்த சிப்பை வச்சு அவங்க யார் வந்து அதிகமாக ஓட்டை கெயின் பண்ணணும், யாருக்கு ஓட்டு போகக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான பல அரசியல் கட்சிகள் விவாதித்து கொண்டிருக்கின்றன. வழக்குகளும் பல கட்சிகள் வந்து போட்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய ராஜீவ் குமார் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இல்லைங்க, இவங்க வந்து தேர்தலில் இவங்களுக்கு வெற்றி அடையாதவங்க தான் இதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் அப்படி விமர்சனம் செய்தவர்களும் யாருன்னா தோல்வி அடைந்தவர்கள் தான் பெரும்பான்மையானவங்க இதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதா. முதல்ல எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, மக்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இவிஎம் மிஷின்னா என்ன அப்படின்றது, எப்போ இதை கொண்டு வந்தாங்க, எதற்காக இந்த பயன்பாட்டிற்கு வந்தது அப்படின்றது சொன்னாங்க. எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இதுக்கு 3 பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை டிஃபென்ஸ் செய்வது மட்டுமல்லாமல் இவிஎம்மும் டிஃபென்ஸ் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவிஎம்க்கு எதிராக எங்கள் போன்ற பல்வேறு பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் பல்வேறு புஸ்தகங்கள் வெளியாகி இருக்கிறது, ஆதாரப்பூர்வமாக பல்வேறு விஷயங்கள் எடுத்து. ஆனால் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அதில் சிப் இருக்கா இல்லை மைக்ரோ சிப் இருக்கா, இது எல்லாம் தாண்டி ஒரு பேசிக்கான ஒரு சில கேள்விகளை மக்கள் இன்னைக்கு எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். மக்கள் வந்து அந்த இவிஎம்முக்கு எதிராக கேள்விகளை இன்னைக்கு நேற்று இல்லை எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கு. இப்போ வந்து அது அதிகரித்திருக்கிறது. காரணம், இந்த நாட்டுக்கு கூடிய அரசாங்கம் எப்படியெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை தன் கையுக்குள் போட்டுக்கொள்வதற்காக பல்வேறு சட்டங்களை கூட கொண்டு வந்தது. ராஜீவ் குமார் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள். நாங்கள் இவிஎம் பற்றி எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் பல்வேறு கேள்விகளுக்கான விடயத்தை கொடுத்திருக்கிறோம் என்று கூறினாரே. அதே நேரத்தில் போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்தியா அலையன்ஸ் ஒரு கடிதத்தை எழுதி நேரத்தை கேட்கிறார்கள். இந்த மாதிரி இவிஎம் பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு, அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காக நாங்கள் வந்து உங்களை வந்து சந்திக்கணும். இன்னைக்கு வர அந்த கடிதத்திற்கு பதில் கொடுக்கப்படவில்லை. அந்த கடிதத்தில் பல்வேறு கேள்விகளும் எழுதப்பட்டது. போன மாதம் தன்னுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டில் FAQ என்கிற பக்கத்தில் ஒரு 72 கேள்விகளுக்கான விடயத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 72 கேள்விகளை நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா
கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடயம் கிடையாது, வேற ஏதோ சுற்றி வளைச்சு கொடுக்க முடியும். சரி, இவிஎம் இப்போ துவங்கப்பட்டது, எந்த இவிஎம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக பார்லிமெண்ட்டில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி பேசினார்கள். 1980ஆம் ஆண்டு முதல் முறையாக இப்படித்தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கும் என்கிற ஒரு ப்ரூஃபை பார்லிமெண்ட்டில் எடுத்து வைக்கிறார். 1982ஆம் ஆண்டு முதல் முறையாக 50 தொகுதிகளில் இவிஎம் டெஸ்டிங் வழியாக பயன்படுத்தது. அதே 1982ஆம் ஆண்டு சிபிஎம் இவிஎம்க்கு எதிரான கேள்விகளை கேட்டது மட்டுமல்லாமல் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கையும் போடுகிறது. 1982ஆம் ஆண்டே நீங்கள் பார்த்தீர்கள், 82, 83ஆம் ஆண்டு அந்த டயத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்லை இது வந்து ஒரு ப்ரோட்டோ டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை பற்றி நீங்கள் இப்போது ரொம்ப அவசரப்பட்டு இதற்கான விளக்கத்தெல்லாம் கேட்கக்கூடாது. 1992ஆம் ஆண்டு முதல் முறையாக அந்த புரோட்டோடைப் ஆனது ஒரு முழு வடிவம் எடுத்து ஒரு 5 இடங்களில் இவிஎம் வைத்து செக் பண்றாங்க, எலெக்ஷனே நடத்துறாங்க. 5 ஸ்டேட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இது போன்ற பல்வேறு இடங்களில். இது 98ல் 2004 ஆன்வர்ட்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில் இவிஎம் கொண்டு வரப்படுது. இதுதான் இவிஎம் உடைய வரலாறு. ஆனால் இவிஎம் வந்ததற்கு பின்பு எத்தனையோ கேள்விகள் எழுப்பப்பட்டது என்று நான் கூறினேன் இல்லையா? இதே போன்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது, டெமோக்ரஸி அட் ரிஸ்க் என்கிற பெயரில். இந்த புஸ்தகத்தை 2013ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். இந்த புஸ்தகத்தை வெளிவிட்ட நபர் யாருன்னா GVL நரசிம்ஹா ராவ், பிஜேபி எம்பி. இந்த புஸ்தகத்துடைய அந்த முதல் பக்கம் இன்ட்ரோடக்டரி பேஜ் எழுதின நபர் அறிமுகம் LK அத்வானி. ரைட். அப்போ அவர்கள் கேட்ட கேள்வி இவிஎம்ஐ வச்சு தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. ரைட். அதே மாதிரி பல்வேறு புஸ்தகங்கள், இன்னும் சொல்ல போனால் ஐயநாதன் ஐயா ஒரு அழகான புஸ்தகம் எழுதியிருக்கிறார், இப்போ சமீபத்தில் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு புஸ்தகங்களில் எழுதக்கூடிய விஷயங்களை வச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இவிஎம் எந்த அளவில் ஏன் சந்தேகப்படப்படுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூறக்கூடிய ஒரு விஷயம், இவிஎம் வந்து டேம்பர் செய்ய முடியாது. இட் இஸ் அ சிங்கிள் யூனிட். சரியா? அப்போ சிங்கிள் யூனிட்னா என்ன? எந்த விதமான இன்டர்நெட், ப்ளூடூத், வயர் எதுவுமே இல்லாமல் இதுதான் இவிஎம்னா, இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் சிங்கிள் யூனிட். கரெக்டா? இப்போ நீங்கள் ஓட்டு போடும்போது என்னெல்லாம் பார்க்குறீங்க? தேர் இஸ் அ கீபேட் மாதிரியான ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? அதுல சின்னம் இருக்கும். ஆமா, தட் இஸ் ஒன் யூனிட், தட் இஸ் கால்ட் இவிஎம். அதான் மிஷின். பக்கத்துல இருக்கக்கூடிய விவிபேட்ங்கிற ஒரு மிஷின், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட். ரைட். ஸோ இட் இஸ் நாட் அ சிங்கிள் யூனிட், இட் இஸ் அ சிஸ்டம். ரைட். உங்கள்கிட்ட ஓட்டு போடுறதுக்கான ஒரு மிஷின், அது வந்து சரி பார்க்கறதுக்கு விவிபேட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. விவிபேட்ல இருந்து கண்ட்ரோல் யூனிட் அங்கே இருக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸான இந்த சிஸ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நான் இந்த இடத்துல பட்டனை போட்டேன், அமுக்கிட்டேன். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஸ்லிப் தெரியுது. நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு போட்டீங்க, இல்லை பிஜேபிக்கு போட்டீங்க. பட் அது தூரத்தில் தான் இருக்குது, என்னால் வந்து அது தொட முடியல. அது அங்கேயே பிரிண்ட் ஆகி விழுந்துருது, கீழே விழுந்துருது. ஓகே, அந்த இடத்துல அந்த ஓட்டு பதிவிடப்படுதுன்னா கிடையாது. எங்கே பதிவிடப்படுதுன்னா கண்ட்ரோல் எலெக்ஷன் ஆஃபீஸர் டேபிளில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்ல பதிவிடப்படுது. ரைட். இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு நண்பர்கிட்ட இந்த மாதிரி சிட்டை எழுதி கொடுத்து விடுறேன். அந்த பொட்டியில் போய் அந்த பர்டிகுலர் XYZ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எட்டத்தில் போய் நின்று கையை காட்டிட்டு, இந்த வந்துட்டேன் போட்டுடுறேன் அப்படிங்கிறாரு தோழர். சரி, ஓகே, போட்டீங்களா? எஸ் நான் போட்டேன் அப்படிங்கிறார். அவர் யாருக்கு போட்டார்னே யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸ், ஆமாமா நான் போட்டேன், உங்களுடைய ஓட்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு, விழுந்துருச்சு. பட் கான்ஸ்டியூஷன் வழியாக எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னா, ஐ மை செல்ஃப் ஹாவ் டு வெரிஃபை, அப்ரூவ் அண்ட் போஸ்ட் மை ஓட். நானா என் கைப்பட அதை பார்த்து அப்ரூவ் செஞ்சு அந்த பொட்டையில போடாத வரை I should recognize whom I have voted. Yes. I should not recognize alone.
ஐ ஷுட் ஆல்சோ அப்ரூவ் அண்ட் வெரிஃபை. ம், ம். இதுதான் ஒரு ஓட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க போடுவீங்க, ஒரு கையில உங்களுக்கு சிட்டை இருக்கும், அந்த சிட்டையில போய் முத்திரையை குத்துவீங்க, மடிப்பீங்க, உங்க கையாலே அந்த பாக்ஸ்ல போடுவீங்க. கரெக்டா? ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இப்போ இதை வந்து டேம்பர் செய்ய முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க. ரைட்? ஸோ தேர் இஸ் அ மைக்ரோசிப். ஆஸ்திரேலியாவிலும் இதே போன்ற இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்படுது. இன்னும் ஒரு சில பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள். பட் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மைக்ரோசிப் எந்த அதுக்கான அந்த மாடியூல், அதற்கான அந்த சாஃப்ட்வேர் பப்ளிக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்க. இட்ஸ் அன் ஓப்பன் பப்ளிக். ரைட்? இங்கே என்ன சொல்றீங்க, இது வந்து செக்யூரிட்டி த்ரெட் ஆயிரும். யூ யோர் செல்ஃப் ஆர் சேயிங் தட் இட் இஸ் நாட் டேம்பரபிள். தென் வை ஆர் யூ ஹைடிங் தட்? ரைட்? ஆஸ்திரேலியாவில் ஏன் அதை ஓப்பனில் வைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு முன்னாடி அது இருக்கணும். பீப்புள் ஷுட் நோ வாட் சார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ஆர் வி யூசிங். அதில் ஏதாச்சும் தவறு இருந்தால் மக்களில் யார் வேணாலும் கேள்வி எழுப்பலாம். கேள்வி எழுப்பது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டத்தை இன்னும் எப்படி ஃபுல் ப்ரூஃப் பண்ணலாம் என்கிற ஆலோசனையும் நீங்கள் கொடுக்கலாம். ரைட்? இங்கே நீங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்களே, என்ன அதுக்குள்ளே இருக்குங்கிறதே நீங்கள் எடுத்து காட்ட மாட்டேங்கிறீங்களே. தட் இஸ் ஒன். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் அந்த ஓட்டிங் மிஷினில் போயிட்டு ஒரு வாட்டி தான் அழுத்த முடியும். ஆமாம். ஒரு வாட்டி அழுத்தினதும் அந்த கண்ட்ரோல் பேடில் இருக்கிறவங்க அடுத்தது ஓப்பன் பண்ணணும். கண்ட்ரோல் பேடில் இருக்கவங்க அடுத்தது ஓப்பன் பண்ணணும். ரைட்? இவங்க இது பண்ணிட்டாங்கன்னு, அப்போது இங்கே ஓட்டு விழுந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஓட்டு விழுந்துருச்சுங்கிற அது ஒரு வந்து சீக்ரெட்டா தானே வச்சுக்கணும். நம்ம சொல்றோம்ல, நம்மளுடைய வாக்கை வந்து யாருக்கு நாம் வந்து செலுத்துகிறோம் என்பது என்னுடைய உரிமை சார்ந்தது. இங்க வந்து ஓட்டை பத்தி யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லல. அந்த கருவியை பத்தின விவரங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். ஐம் நாட் ஆஸ்கிங் ஹூ யூ ஹேவ் voted for. இல்ல, அதுக்கு தான் நான் கேட்குறேன். என்னன்னா, நீங்க வந்து ஓட்டு போடுறதுக்காக வரீங்க. வரும்போது நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போட்டு நீங்க உங்க பாட்டுக்கு போயிருவீங்க. மிஷின் கரெக்டா தானே இருக்குது. மிஷின் எப்படி கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃபோனில், உங்கள் ஃபோன் எடுங்களே கையில், யூ ஹேவ் அ ஃபோன். இந்த ஃபோனில் ஒரு 2000 நம்பர் இருக்குமா, ஃபோன் நம்பர் இருக்குமா? இருக்கும். சரியா? நவ் ஐ சே, இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த 2000 நம்பரில் யாருக்கு கடைசியாக நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும்? இல்லை, தெரியாதுல்ல. நம்ம தான் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இட்ஸ் அ சிம்பிள் மைக்ரோ ப்ராசஸிங். சரியா? ஐ ஆம் கமாண்டிங், இந்த மாதிரி லெனினுக்கு ஃபோன் பண்ணுங்க, லெனினுடைய நம்பர் தேடி நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லெனினுக்கு ஃபோன் போகும். கரெக்ட்? உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க. இந்த ப்ராசஸருடைய வேலையே அதுதான். இந்த பட்டனை நீங்கள் அமுக்குனீங்கன்னா கரெக்டாக இந்த வேலையை பார்க்கணுங்கிறது. பட் அதே நேரத்தில் நான் லெனின்கிற பேரில் உள்ளே வந்து என்னுடைய ஃபோனை போட்டு நம்பரை போட்டுட்டு அதை பட்டனை அமுக்குனா உங்களுக்கு ஃபோன் போகும்? இல்லைங்க, அப்படி ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஐ கேன் டூ திஸ் ஆர் நாட்? பட் யூ கேன் டூ இட். நீங்க தாராளமா பண்ணலாம். பட் ஆனா அது அகைன்ஸ்ட் தி டெமோக்ரஸி ஆயிடும். அப்படி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எலெக்ஷன் நடத்துறதே இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் தானே. எக்ஸாக்ட்லி. அப்படி பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு வர பல்வேறு ஆதாரங்களுடன் இந்த விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு சிங்கிள் யூனிட்டா இல்லைங்கிற விஷயத்த எடுத்து வைக்கும்போது, இல்லை சிங்கிள் யூனிட்னா உங்களை நம்ப சொல்றாங்க. இந்த 3 மிஷின் வந்து ஒரே பீஸ் தான், இதுல எந்த வயரும் இல்லை. வயர் இல்லையா? இல்ல, நிச்சயமா இருக்கு. ஒரு வயர் இருக்கு, அதுல இருந்து அதுல இன்னொரு வயர் இருக்கு. பட் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, இல்ல இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன எடுத்து வைக்கப்படுதுன்னா, விவிபேட் அண்ட் இவி மிஷின்ஸ் ரெண்டையுமே நீங்க சேர்த்து எடுத்து காட்டுறீங்க இல்லையா? ஸோ கண்ட்ரோல் யூனிட்ல எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கோ அதையும் விவிபேட் ஸ்லிப்பில் என்னெல்லாம் உள்ளே விழுந்திருக்கோ ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டை அறிவிங்க. அது கரெக்டாக இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சேஸ் நோ 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 we cannot do that because it takes time. How much time, sir? How much time you want? இப்போ 19ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரலில், மே, ஜூன் 7 கட்டத்தில் தேர்தல் நடக்க போகுது. 7 phases. மத்திய பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் 7 கட்டங்களில் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. கேரளாவை ஒரு முடிச்சிருவாங்க. மகாராஷ்டிராவை 5 நாளில் முடிக்க போகிறாங்க. கரெக்டாக? இது எல்லாமே நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் வரை தேர்தல் நடக்க போகுது. ரைட்? 30ஆம் தேதி இந்த தேர்தல் முடியும். 4ஆம் தேதி ரிசல்ட், 2ஆம் தேதி தேர்தல் முடியும். 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்.
right? Within few hours, you're announcing the result. பட் தேர்தல் நடத்துக்கிறது நாங்கள் 1.5 மாதம் எடுத்துக்கிறோம். Take that 1.5 months to count. Who asked you to be? நான் ஒரு voter-ஆ? இது எப்படி லாஜிக்கா இருக்கும்? I have seen a video of yours. என்னன்னா நீங்க என்ன ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க, SBI வங்கியில இருந்து இதுக்கு இருக்கு, நீதிமன்றம் என்ன சொல்லுது, எல்லாம் டிஜிட்டல் இந்தியான்னு தானே சொல்றீங்க. இல்ல நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன், டிஜிட்டல் இந்தியான்னு தானே சொல்றீங்க, எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா தானே இருக்குது, எவ்வளவு பேர் கொடுத்தாலும் டொப்பு தட்டினீங்கன்னா 1 மணி நேரத்துல என்ன வருதோ வந்துட போகுது. கரெக்ட். இதுலயும் அப்படியே தான் டிஜிட்டல் இந்தியால இருக்கிறோம். எலெக்ஷன் நடத்துறதுக்கு தான் டைம் ஆகும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். நான் முடிச்சுக்கிறேனே. இல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஈஸி ஆயிடும். இல்ல நான் இதை முடிச்சாதான் நீங்க தெளிவுபடுத்த முடியும். இப்போ இதே விஷயத்தை தான் இன்னைக்கு இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது. கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாம் டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. டொக்குன்னு தட்ட போறாங்க. எவ்வளவு பேர் யாருக்கு வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க, எந்தெந்த நேரத்துல வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க, ஸோ யார் வின்னிங் கேண்டிடேட் அப்படின்றத சில மணி நேரங்கள்ல சொல்லிடுறாங்க. This is the empowerment of digital India. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய விவகாரமும் EVM உடைய விவகாரமும் வெவ்வேறு. ஆனால் இதில் நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு பட்டனை தட்டின உடனே யாருடைய பேர், எங்கே எவ்வளோ பணம் போயிருக்கு, எந்த அரசியல் கட்சி இந்த பணம் எடுத்திருக்காங்க, எல்லா டேட்டாவையுமே இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல இந்த காம்ப்ளிகேஷனே இங்கே தான் இருக்கு. It is a non-verifiable vote. சரியா? நம்பர்ஸ் மட்டும்தான். லெனின் இத்தனாவது ஓட்டு போட்டிருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கவுண்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஒரு EVM பொட்டியில 800 ஓட்டு போடப்பட்டிருக்கு. தட் 800 தான் அங்கே கவுண்ட் ஆகுமே ஒழிய லெனின் இந்த ஓட்டு போட்டாருங்கிற கவுண்ட் கிடையாது. இன்னொரு விஷயத்துக்கு நான் வர்றேன். EVM மிஷின் ஒரு யூனிட் இருக்கா, ரைட்? நீங்க ஓட்டு போடக்கூடிய ஒரு யூனிட் இருக்கா? VVPAT இன்னொரு யூனிட் இருக்கா? மூணாவது கண்ட்ரோல் யூனிட்ங்கிற ஒரு யூனிட் இருக்கு. இந்த மூணுமே பேராகி இருக்கிறதா நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. அதாவது இந்த 3 சிஸ்டத்தையுமே ஒரே அறையில் கொண்டு போய் வச்சு இதே கரெக்டா VVPATல இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் EVM மிஷின்ல இருக்கக்கூடிய போட்டையும் சேர்த்து நீங்க கணக்கெடுத்து காட்டிங்கன்னா ஓகே. இல்லை, கண்ட்ரோல் யூனிட் எங்கிருந்து வேணாலும் ஸ்வாப் செய்யப்படலாம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுது. அதாவது நீங்கள் EVM மிஷின்ஸ்களை ஒரு கண்ட்ரோல் யூனிட்டில் கொண்டு வைக்கிறீங்களா, ஒரு ரூமில் கொண்டு வைக்கிறீங்க இல்லையா, அந்த ரூமில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது கொண்டுட்டு வரும்போது பின்னாடி ஒரு சீரியல் நம்பர் இருக்குது சார், ஜஸ்ட் அ சீரியல் நம்பர். ஹவு மெனி சீரியல் நம்பர்ஸ் ஆர் பீங் வெரிஃபைடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0, ரைட்? நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சீல் வைக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ரைட்? ADMKயும் இருப்பாங்க, DMKயும் இருப்பாங்க, காங்கிரஸும் இருப்பாங்க, BJP இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. இதே மாதிரி சீல் வைக்கப்பட்டது இந்த 5 மாநில தேர்தலும் போது. அந்த சீல் வைக்கும்போது எந்த EVM மிஷினுடைய சீரியல் நம்பர் இருக்கிறதோ அந்த சீரியல் நம்பர் கூட அவங்க எழுதுறதில்லை, அந்த ஃபார்மில் எழுதுறதில்லை. ஃபர்ஸ்ட் பிகாஸ் இட் இஸ் வெரி சேஃப் சார். சார், you need to, because they are having protection. No. 5-6 கட்ட பாதுகாப்பு வந்து இருக்குது. அந்த EVM மிஷினை பேக் செய்யும் போது 76%, 74% பேட்டரி மீதமாக இருக்கிறது என்கிற ஒரு விவரத்தையும் எழுதுறாங்க, ரைட்? EVM கவுண்டிங்க்கு வருது சார். அது கொண்டே ஒரு இருட்டு அறையில் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க, வெளியில் பாதுகாப்பெல்லாம் இருக்குது. அந்த அறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மின்சாரம் கூட இருக்கக்கூடாது, கரண்ட் கூட இருக்கக்கூடாது. காரணம் அங்கே வந்து ஏதோ ஒரு தீ விபத்து ஏதோ நடந்துச்சுன்னா இட் ஷுட் நாட் பி அதை இன்டரப்ட் செய்யக்கூடாது. 77%, 76%ல நான் பூட்டி வச்சுட்டேன், ஒரு பொட்டியை பூட்டி வச்சுட்டேன். நான் கவுண்டிங் போது நான் அதை திறந்து பார்க்கும்போது, அதை மறுபடியும் எடுத்து காட்டும் போது the battery percentage is 99-98%. How it is possible, sir? Sir, there are reports with evidences. சரி, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள், இந்த கேள்வியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேட்கப்பட்டிருக்கு. There is no reply. அதாவது பல அரசியல் விமர்சகர்கள், அதாவது இந்த EVM மிஷினை ஆதரிக்கக்கூடிய, தேர்தல் எந்திரத்தை ஆதரிக்கக்கூடிய பலர் வந்து பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. அதுல ரொம்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய மிகவும் நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் எது அப்படின்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த அறைக்குள்ள கரண்ட் இருக்காது. as well as that room will not have any windows. This is the question. How did that? இல்ல அதுக்கு தான் நான் வரேன்.
இதுவும் இல்லை, அதாவது என்னன்னா ஜன்னலும் கிடையாது, சீல் வச்சுட்டும் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் யாராச்சும் உள்ள வரணும்னா அந்த சீல் வந்து ப்ரோக் பண்ணணும், உள்ள போகணும், இல்லைன்னா செவுத்துல மிகப்பெரிய ஓட்ட போடணும். எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் மை பாயிண்ட் இஸ். ஸோ அப்போ யாரும் உள்ள போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அதை நம்புறீங்களா நீங்க? உள்ள போக வாய்ப்பு இல்லை. பட் அந்த இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்து முடியுதுன்னு நீங்க வச்சுக்கோங்களேன், ஆஸ் அ கேண்டிடேட் யூனோ ஐ வில் சி மை பாக்ஸ், என்னுடைய பொட்டிகள் என்னுடைய இதுல உள்ள ஏற்றப்படுதா இல்லையாங்கிற விஷயத்த நான் பார்க்க முடியும். ஏற்கனவே அந்த ட்ரக்ல எத்தனை இவிஎம் மிஷின்ஸ் இருக்குன்னு நான் செக் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னைய வந்து ட்ரக்குக்குள்ள எந்த மிஷினும் இல்லைங்கிற அந்த கவுண்ட் எப்பவுமே காட்டுறது இல்லை. ரைட்? இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் ஒரு 30 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 தொகுதிகளுக்கு ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு 10 பூத் இருக்கும், 20 பூத் இருக்கும். ஒவ்வொரு பூத்துலையுமே ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கான நபர்கள் இருப்பாங்க. எனக்கிட்ட வந்து என்ன எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எழுதி வாங்கிக்குதுன்னா, பார்த்துக்கோங்க நான் இந்த பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், உள்ள வச்சுட்டேன். ரைட்? உள்ள வச்சு நான் சீல் வச்சுட்டேன். நான் இப்போ ட்ரக்ல ஏத்துறேன், பாருங்க. ட்ரக்குக்குள்ள நான் பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு 50-100 பெட்டிகள் இருக்கு. பக்கத்துல இருந்து ரைட், வாட் வில் ஐ திங்க், இது வந்து அங்க இருந்தெல்லாம் வருது. எவ்ரிதிங் வில் பி டேக்கன் ஃப்ரம் தி பூத் ஒன்லி. அது வந்து ஒன்றும் தனியாக எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் ஆஃபீஸ்லையும் ஒவ்வொரு பூத்லையுமே எமர்ஜென்சிக்காக ஸ்வாப் பண்றதுக்காக 2 அடிஷ்னல் இவி மிஷின்ஸ் இருக்கும். ரைட்? இது கெட்டு போச்சுன்னா டப்புன்னு மாத்துறதுக்கு இருக்கும். ரைட்? அந்த மாதிரியான இவிஎம் பாக்ஸஸ்களே ஒவ்வொரு பூத்லையுமே டபுள் மல்டிப்ளைடாக இருக்கும். ரைட்? ஸோ நான் அங்கே எடுத்துட்டு வர்றேன் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்கு இல்லையா, இதுக்கான கவுண்ட் அங்கே எழுதப்படுவதில்லை. இதையும் அதோட சேர்த்து தான் ஏற்றுவாங்க. ரைட்? இதை ஏற்றும் போது ரைட், அந்த ட்ராவல் பண்ணும்போது யூ கேன் ஸ்வாப். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, we don't have a ஜிபிஎஸ் வைக்கணும்னு இப்போ ஒரு இதை எடுத்து வச்சிருக்காங்க, ரூல் வந்திருக்கு. ரூல் இல்லை, கோரிக்கையாக எடுத்து வச்சிருக்காங்க. 2வது, நீங்கள் எதை சிங்கிள் யூனிட்டாக சொல்கிறீங்களோ அது சிங்கிள் யூனிட் கிடையாது, இதை சிங்கிள் யூனிட்டாக மாற்றுங்கிற ஒரு கோரிக்கை எடுத்து வச்சிருக்கு. அப்போது எதில் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதே இதிலிருந்து ஒரு ஸ்லிப் வெளியில் வரணும். அந்த ஸ்லிப் ஓட்டருடைய கைக்கு வரணும். அந்த ஓட்டர் அந்த ஸ்லிப்பை பார்த்து, இந்த சின்னதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், எஸ் என் கைக்கு வரணும். அது நான் வந்து பார்க்கணும், இது வந்து பேப்பர் ஃபைன், இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு ஃபைன், இதை நான் மடித்து ஒரு பாக்ஸில் போடணும், என் கைப்பட போடணும். எலெக்ஷன் ஆஃபீஸர் உட்காந்துட்டு ஓகே உங்களுடைய ஃபோட்டோ நான் போட்டோம்னு சொல்லக்கூடாது. ஐ ஷுட் டூ தட். ஆஃபீஸர் போடக்கூடாது. நோ, நான் தான் என் ஓட்டு போடணும், என் கைப்பட போடணும். அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய சிட்டைகளையும் நீங்கள் போட்ட இந்த மிஷினில் இருக்கக்கூடிய நம்பரையும் 100% அக்யூரேட்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கிறீங்க இல்லையா, அன்னைக்கு நீங்கள் காட்டணும். நீங்கள் வாதிக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்கலாம். 1/2 கிலோ போட்டலாம், உள்ளே போக முடியாது, வர முடியாது, எல்லாமே ஃபைன். ஓகே, நான் வந்து இந்த ட்ரக்லேயும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரைட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த இடத்துல ஐ வில் டெல் யூ ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். 2019 லோக்சபா எலெக்ஷன் 370 சீட்களில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தபோது விவிபேட்டோடைய எண்ணிக்கையும் இவிஎம் மிஷினில் போடப்பட்ட எண்ணிக்கையும் வெவ்வேறாக இருக்கிறது. நான் இந்த ரிசல்ட்டை கொடுக்கல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே கூறியிருக்கு. எப்படின்னு நீங்க பாருங்க. ஹவு மெனி டெக்னிக்கலிங்கிறது ஹவு மெனி நீங்க பாருங்க. காஞ்சிபுரம் லோக்சபா சீட், தமிழ்நாடு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுக்கு தான் வர்றேன். இல்ல எல்லா விமர்சகர்களும் சார் என்ன பண்றாங்க, ஒரு நம்பர் 2 காங்கிரஸ் பீரியட்ல இத சொல்றது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா இன் ரூல் அவங்க வந்து இல்ல சார் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, இங்க மிஸ்டேக் நடந்திருக்குன்ற. ஒரு நிமிஷம் இருங்க. பல தொகுதிகள்ல 1000-2000 ஓட்டு வித்தியாசத்துல வேட்பாளர்கள் வெற்றி பெறாங்க. ரைட்? சோ ஒரு ஓட்டு 2 ஓட்டுங்கிற விஷயம் நான் இங்க பேசவே வரல. ஐம் டாக்கிங் அபவுட் thousands of votes. நான் கொடுக்கக்கூடிய டேட்டா thousands of votes. சரியா? 2019 எலெக்ஷனுக்கான ஓட் அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல இருந்து வெளிவரக்கூடிய டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ரைட்? காஞ்சிபுரம் லோக்சபா எலெக்ஷனும் போது இவிஎம் மிஷின்ல வெளிவந்த இந்த ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா 12,32,417. விவிபேட்டை இல்ல, எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, இது வந்து மறுபடியும் பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது
12,14,086 மட்டும்தான். சர்ப்ளஸ் ஆன ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 18,331 ஓட்டுகள். இங்க 500 ஓட்டுல ஒரு நபர் வெற்றி பெற்று ஒரு ஓட்டா இருந்தா கூட ஜெயிச்சிடலாம். 18,000. அப்போ எவ்வளவு பெரிய மிஸ் மேட்ச். இது ஒரு இடம் மட்டும் இல்ல. தர்மபுரி எடுத்துக்கொள்ளுங்க. தர்மபுரியில அதே 2019 தேர்தலும் போது பதிவான ஓட்டு எண்ணிக்கை 12,12,311. என்னும் போது 11,94,440. சர்ப்ளஸ் ஆக எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 17,871 ஓட்டுகள். 17,871 votes. இதுக்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு இவிஎம் மிஷின்ல அதிகபட்சமான ஓட்டு வெறும் 800 தான், 800 தான். அப்போ இது 17,000னா 18,000னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 இவிஎம் மிஷின்கள்ல போடக்கூடிய ஓட்டு வித்தியாசமாக இருக்கு. இட்ஸ் நாட் ஒன் இவிஎம் மிஷின். யூ கால்குலேட்டட் as 20 இவிஎம் மிஷின் ஈக்குவல் votes இங்க இருக்கு, எக்ஸ்ட்ராவா இருக்கு. எப்படி? இது மட்டும் இல்லை. ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த பதிலும் கொடுக்கலதுக்கா? இது எல்லாமே கோர்ட்ல ஏடிஆரோட ரிப்போர்ட்லயும் இருக்கு. 9 பக்கங்கள் கொண்ட ஏடிஆர் ரிப்போர்ட் இருக்கு. போடப்பட்ட ஓட்டு 14,03,178. பதிவான ஓட்டுகள் அந்த கவுண்ட் பண்ணும்போது பார்த்த ஓட்டுகள் 13,88,666, 14,512. இது மாதிரி எத்தனையோ தொகுதிகளில் இந்த மாதிரி சர்ப்ளஸான நம்பர்ஸ் இருக்கு. ரைட். இப்போ இன்னொரு கேள்வி கேட்பீங்க, சார் டிஎம்கேவும் இங்க இவிஎம் வச்சு தானே ஜெயிச்சது, அதுக்கு தான் நான் காங்கிரஸ் அப்படிதானே? அதுக்கு அடுத்த கேள்விக்கு நான் வரேன். நீங்க திண்டுக்கல் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் அதிகமாக அங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காரு. 5 லட்சம். I'm talking about even one vote. I'm talking about even one vote. இல்ல அந்த நேரத்திலையும் பாஜக தான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு, டிஎம்கே அங்க இருந்து வெற்றி பெற்றுச்சு. சார் நீங்க பிஜேபிக்கு சீட் வேணும். இதுல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனித்து பார்க்கணும். ரைட். ஒரு மிஷன், சரியா? அந்த மிஷனுக்குள்ள என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. இட் இஸ் ஜஸ்ட் ஆப்ரேஷனல். நீங்க உங்களோட போனை பாத்தீங்கன்னா போனுக்குள்ள என்ன இருக்கும்னா பேட்டரி இருக்கும் பைங்க, ஒரு மைக் இருக்கும், ஒரு கேமரா இருக்கும் பைங்க. ஹவு இட் இஸ் பீங் ஃபங்க்ஷன் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த மைக்ரோசிப் வச்சுதான் அந்த ஒட்டுமொத்த மிஷின்ஸுமே நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் உங்களாலேயோ என்னாலேயோ ஒரு நேக்கட் ஐஸால பார்க்க முடியாது. அதே பேலட் பேப்பர்னா எனக்கு தெரியும். ஒரு லேமேன், நான் படிக்காதவன், நான் ஸ்கூலுக்கே போகலை, எனக்கு வந்து அந்த சிம்பிள் மட்டும் தான் தெரியும். தாமரைக்கு நான் ஓட்டு போடுவேன் சார், கை சின்னத்துக்கு நான் ஓட்டு போடுவேன் சார் அப்படின்னு தெரியும். இங்க கேள்வி அதுதான். ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு லேமேன் கடைசி நபர் கூட அதை வந்து உறுதிப்படுத்தி நான் தான் என்னுடைய ஓட்டு போட்டேன் என்கிற அந்த உத்தரவாதத்தை இவிஎம் மிஷின் கொடுக்கவில்லை. எலெக்ஷன் கமிஷன் அதால கொடுக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களை நம்புங்கிறாங்க. நான் ஒரு கதை சொன்னேன் பாத்தீங்களா, என் கையில இருந்து ஒரு செட்டை எடுக்கிறேன், எழுதி கொடுக்குறேன் நண்பர்கிட்ட, நண்பரை போய் அங்க போட சொல்றேன், நண்பர் போட்டோம்னு சொல்றாரு, இன்னொரு 3வது நபர் யாரோ ஆமா போட்டேங்கிறாரு. ரைட். தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யுவர் வோட் இன் மல்டிபிள் மஷீன்ஸ் ஆன் மல்டிபிள் ஹேண்ட்ஸ். எண்ட் ரிசல்ட் நான் போட்ட நபருக்கு தான் அது போச்சாங்கிற விஷயத்தை யாருமே எடுத்து வைக்கிறது இல்லை. பிகாஸ் ஐம் நாட் கெட்டிங் எனி ப்ரூஃப், ஐம் நாட் அப்ரூவிங் இட், ஐம் நாட் ஆத்தரைசிங் இட். இதுதானே கேள்வி. இங்க இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இவிஎம் மிஷின் நீங்க கேட்கக்கூடிய அதே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இவிஎம் மிஷின்ல நாங்க ஓட்டு போட்டுறோம், பிரச்சனை கிடையாது. பட் ஈவன் தோ சிட்டையிலையும் நாங்க எழுதி போடுறோம், ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி என்ன டிஃபரன்ஸ் வருதுன்றத பார்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய வாதத்துக்கே நான் வர்றேன், சரியா? பேலட் பேப்பர்ல கவுண்டிங் எப்படி நடக்கும்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? ரைட். ஐ ஹவ் சீன் இட். ஒரு அறையில 4 பக்கமுமே ஒவ்வொரு அரசியல் கட்சி எல்லா பக்கமுமே நிற்பாங்க. ரைட். ஒரு செட்டை ஓபன் பண்ணுவாங்க, பாத்துக்கங்க. ரைட். இந்த எக்ஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எல்லாருமே ஓகே, அப்ரூவ், ஃபைன், இது வந்து இவருக்கு. அடுத்த செட்டு எடுப்பாங்க, பாத்துக்கங்க, இது இந்த கட்சிக்கு அப்ரூவ்ட், பாத்துக்கங்க, இதுல வந்து தப்பா அந்த முத்திரை இருக்கு, தவறான ஓட்டு, இது வந்து ரிஜெக்டட். 3 பாக்ஸ்ல தனித்தனியா போட்டுருவாங்க. இந்த இடத்துல ஒரு மிஷன்ல என்ன வருதுன்னா, ஒரு பட்டனை அமுக்கிட்டு இத்தனை ஓட்டு பிஜேபிக்கு, இத்தனை ஓட்டு காங்கிரஸ் இருக்கு, இத்தனை ஓட்டு இதுக்கு. Am I verifying or my people are verifying that 300 vote has actually gone to BJP, 200 vote
had actually gone to Congress. No, a software is calculating and giving me a number. So you are telling that it I has am been not, hacked. neither I have approved, neither my people who are like standing to check whether the counting is happening correct or not, அங்க யாராலையும் அப்ரூவ் பண்ண முடியல. ஆஸ் அ நேக்கெட் ஒரு நேக்கெட் கண்ணால ஒரு லேமேனால என்னால பண்ண முடியாது. இதுதான் ரிசல்ட். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க, ஒரு ப்ரொபகண்டாவா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ப்ரீ எலெக்ஷன் ஒரு கணக்கு வரும். எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ரிசல்ட் வரும். இந்த இடத்துல, ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா, இந்த இடத்துல, இந்த இடத்துல. ஸோ இட் இஸ் ஆல் டு மேக் பீப்புள் அவேர், ரெடி, ப்ரிப்பேர்ட். 2019 எலெக்ஷன்ல ஹவ் பின் டு ஜார்க்கண்ட் அண்ட் மல்டிபிள் ஏரியாஸ். அதே மாதிரி இங்கேயும் நான் பல இடங்கள்ல, இங்கே சரி தமிழ்நாட்டை எனக்கு விட்டுருங்க, பீகார் போன்ற மாநிலங்கள்ல கிராமங்களுக்குள்ள கூட உள்ள வரவிடலை, விரட்டி அடிச்சாங்க பிஜேபி. உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கொள்ளுங்க. உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது பல்வேறு கிராமங்கள் போர்டு போட்டு வச்சிருந்தாங்க, that we will not entertain you. அந்த இடத்துல அதே பிஜேபி ஜெயிக்க. லखीमपुर खेरी எடுத்துக்கொள்ளுங்க. லखीमपुर खेरीயில் இல்லை அந்த பகுதி பश्चिमी உத்தரப்பிரதேஷ் நீங்க பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆன்டி பிஜேபி வேவ் அந்த காலகட்டத்தில். I'll come to the point. இன்னொரு பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது, எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வராதீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளை நசுக்கி கொன்றது ஒரு கதை, அதை விட்டுருங்க. அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் இதே பிஜேபி கிட்ட இருந்து கேட்கக்கூடிய விஷயம், உங்களுடைய அந்த கௌரக்ஷக் என்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்க இல்லையா, அதனால நாங்க பாதிப்பு ஆளாகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாங்க கஷ்டப்பட்டு விளைய வைக்கக்கூடிய விவசாயத்தை 100 மாடு 50 மாடு அப்படியே வருது, நைட்டோட நைட்டா அடிச்சுட்டு போயிடுது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் யூ ஹவ் brought such a law where we are not able to even அவங்களை வந்து அடிச்சு விரட்டவும் முடியாது. நாளைக்கு நீங்க முஸ்லிம் ஒரு மாட்டை நான் என்னுடைய வயல்ல இருந்து நான் விரட்டடிக்கிறோங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே ஒரு 100 பேர் கம்ப வச்சுன்னு வந்துருவாங்க காவிக்குடி எடுத்துக்கிட்டு. And it is not my statement. Prime Minister Shri Narendra Modi himself said, in the name of Gaurakshak, in the name of Gaurakshaks, we have a lot of rowdies, gundas. Right? அவர் தானே சொன்னது இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்களை வந்து நம்ப சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்புங்க, நாங்கள் சரியாக இருக்கிறோம். யூ பிலீவ், யூ கீப் அ ஃபேத் ஆன் அஸ், வி வில் நாட் டூ எனிதிங் ராங். அதுக்கான ஆதாரம் எப்படி? சரி, நீங்கள் காட்டுங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், எங்கள் கையில் அந்த இவிஎம் மிஷினை கொடுங்கன்னு கேட்குறாங்க பல இன்ஜினியர்ஸ்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். கடந்த தேர்தலில் உத்தரப்பிரதேஷ் நினைக்கிறேன், அங்கே நடந்த தேர்தலில் உத்தரப்பிரதேஷ் சம்வேர் இன் நார்த் அந்த இவிஎம் மிஷினை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டு போனாங்க. தட் இஸ் வாட் இன்னைக்கு முன்னாள் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். பிஎல் இதை இவிஎம் மிஷின்ஸ்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ரெண்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிறுவனங்கள். ஒன்று வந்து இசிஐஎல், இன்னொன்று வந்து பாரத் எலக்ட்ரானிக், பிஎல், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்ல இருக்கக்கூடிய 6 நபர்கள் பிஎல்லுடைய இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கிறார்கள். இந்த நபர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்த நபர்கள். இவிஎம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில 6 பேர் டைரக்டரேட் பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. ரைட்? யார் இந்த நபர்கள்? மன்சுக் பாய் சாம்ஜிபாய் கச்சடியா, குஜராத்தை சார்ந்த நபர். குஜராத் பிஜேபி பிரசிடென்ட், ராஜ்கோட் டிஸ்ட்ரிக்ட். ஹி இஸ் அ டைரக்டர் இன் பெல். அடுத்த நபர் சிவநாத் யாதவ், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பிஜேபியின் வைஸ் பிரசிடென்ட். ரைட்? மூணாவது நபர் ஷியாமா சிங், he is also vice president BJP Bihar, he is a director of BEL. PV Parthasarathi, இவர் என்னன்னா நேஷனல் செக்ரட்டரி ஆஃப் ஓபிசி மோர்ச்சா. இது மட்டுமல்ல, இந்த நபர் ஆந்திர பிரதேஷ் பிஜேபியில் வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறார்.
இந்த மாதிரியான நபர்கள் யூனோ ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக வேலை பார்க்க மாட்டார்கள் நீங்கள் எப்படி நம்புறீங்க? சண்டிகர் எலெக்ஷன் அதற்கான மிகப்பெரிய உதாரணம். சண்டிகர் மேயர் எலெக்ஷன் கமிஷனர் தான் தட் இஸ் வாட். ஸோ எப்படி நம்பலாம்? இப்போ நான் எடுத்துக்காட்டக்கூடிய எல்லாமே ஐம் கிவிங் யூ எவிடன்சஸ். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஓகே நீங்கள் என்ன நம்புங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலையே. ஐம் கிவிங் யூ நம்பர்ஸ். அந்த நம்பர் நான் கொடுக்கலையே, அந்த பேர்களை நான் கொடுக்கலையே, நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க. கவர்மெண்ட் கிட்ட தானே அந்த டேட்டாவை நான் எடுக்கிறேன். தருமபுரியிலேருந்து யூனோ ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து எல்லா டேட்டாவுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எனக்கு கொடுத்த டேட்டா சார். இன்னொரு வேடிக்கையான விஷயத்த நீங்கள் பாருங்கள். மனோரஞ்சன் ராய்னு ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் இருக்காரு மகாராஷ்டிராவில். அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, சாஃப்ட்வேர் இஸ் பர்ஃபெக்ட், ஒத்துக்கிறேன் சார், நீங்கள் ரொம்பவே ஃபுல் ப்ரூஃபான மிஷின்ஸ்களை வச்சுருக்கீங்க. ஹார்ட்வேர்னு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா, இவிஎம் மிஷின் ஒன்று வச்சுருக்கீங்களா, அதை ஃபுல் ப்ரூஃபாக நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, 2 தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு தனித்தனியாக ஒரு ஆர்டிஐ போடுறாரு. எத்தனை மிஷின்ஸ்களை நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு விற்றீங்க? ஓகே, பெல் கம்பெனியும் அவருக்கு பதில் கொடுத்துட்றாங்க, இசிஐஎலும் பதில் கொடுத்துட்றாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, பெல் says on January 2018, just before this election, they say we have supplied 19,69,932 EVMs to ECI. சரியா? சரி. அதே மாதிரி ECIL கொடுக்கக்கூடிய பதில் நீங்க பாத்தீங்கன்னா, we have supplied 19,44,593. ரெண்டே சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் இவிஎம் மிஷின்ஸ்கள்கிட்ட இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கு. இதுதானே அர்த்தம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு இதே மாதிரி கேள்வி கேட்கப்படுது, எவ்வளவு வாங்குனீங்க நீங்க? Now the election commission of India says from ECI we have bought 9,64,270. And is it true? From Bell, this is a reply from election commission of India sir. பெல்ல இருந்து அவங்க எவ்வளவு ப்ரெக்யூர் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்கன்னா 9,29,949 EVMs மட்டும் தான் நான் வாங்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, 19 லட்சம் நாங்க கொடுத்துருக்கோம். வேர் ஆர் தோஸ் 18 lakh odd EVM machine, 19 lakh EVM machine எங்க? ஐ எம் நாட் மேனுஃபேக்சரிங் திஸ் நியூஸ் இல்லையா? நீங்க கேட்டீங்கல்ல, அது பூட்டி வச்சிருக்காங்க, யாருமே உள்ள போக முடியாது. ட்ரக்கை யார் சார் போய் பார்க்கறது? இந்த 20 lakh EVM மிஷின், 19 லட்சம் EVM மிஷின்ஸ் காணாம போயிருக்கு. எங்கேயுமே அதற்கான அட்ரஸ் கூட இல்லை. எந்த கம்பெனி அதை தயாரிக்கிறதோ அந்த கம்பெனியோடைய உச்சக்கட்ட பதவியில யார் இருக்காங்கன்னா பிஜேபியினர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஈஸியா யார் கையில இருக்குன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் கையில இருக்குன்னா, இதே அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு. 3 தேர்தல் டாப் பொசிஷன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா, it has been selected, chosen by the ruling government. Right? Prime Minister Modi இவர் தான் எனக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருக்கணும்னு சொல்றாரு. அவர் தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. அடுத்தபடியா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர், ஆமா எங்களுடைய முதலாளி சொன்னதுதான் கரெக்ட், நீங்க அவரு தான் நீ கூப்பிட்டு வர. 3வது நபர் யாருன்னா எதிர்கட்சி தலைவர். நீங்க ஓட்டு போடுங்க, போடலன்னா எங்களுக்கு கவலை இல்லை. Because 2:1 ratio majority இல்ல. Majority. So nobody can question. நீங்க ஏன் சார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு புதிய சட்டத்தை கொண்டுட்டு வந்தீங்க? Because you didn't wanted people to know what is happening. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நீங்க சொல்றத போல தி டெமோக்ரஸி அட் ரிஸ்க். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதை இவிஎம்னா நல்லதுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு புத்தகம் எழுதப்பட்டுச்சு, தி டெமோக்ரஸி ஆஃப் ரிஸ்க் அப்படின்ற புத்தகம். அது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருந்ததுதான். அதுவும் முக்கியமான தலைவர்கள் இந்தியாவில் மதவாதத்தை, பாஜகவை நிறுவுவதற்கு கடுமையாக அரும்பாடுபட்டவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? யாருக்கிட்ட பவர் இருக்கோ அவர்களுக்கு சாதகமாக தான் ஒட்டுமொத்த சிஸ்டமே மடங்கி கொடுக்கும். அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தது, இன்னைக்கு இவங்க இருக்காங்கிற விஷயத்தை தான் எல்லாரும். அப்புறம் எப்படி இந்த ஏவிஎம் உடைய பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லை, 1988லயே முதல் முறையாக வழக்கு போடப்பட்டது. சரியா? சிபிஎம் வழியாக வழக்கு போடப்பட்டது 83ல. அது ஹைகோர்ட்டுக்கும் போனது.
ஸோ இந்த சந்தேகம் வந்து இன்னைக்கு எழும்பிய சந்தேகம் இல்ல, என்னுடைய கேள்வியே இதுதான். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கமிஷனர், எலெக்ஷனுடைய கமிஷனர், அவர் சொல்றாருல தோக்குறவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ட்டு. இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப நாங்க வந்து இங்க இருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு தேர்தலை வந்து நாங்க நடத்த மாட்டோம். ஆனா அந்த தேர்தல் வந்து இதுக்கு நான் வர்றேன். இவிஎம் மிஷின் பழைய டெக்னாலஜி சார். 77ல சிந்திக்கப்பட்டு 80ல கொண்டுட்டு வர ரொம்ப பழமையானது விட்டுருங்க. இப்போ அது வந்து ஃபுல் ப்ரூஃபா இருக்கு. நாங்க வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க ஒரு சிஸ்டம், ஒரு பிரிண்டர் நாங்க காட்டுறோம் பாருங்க. ஆமா சார், நீங்க கொண்டுட்டு வந்த விவிபேட் நாங்க நம்புறோம்னு எல்லாருமே நான் சொல்றோம். அது இன்வென்ட் செய்வதற்காக 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துடலாம். பீப்புள் ஹூ இன்வென்டட் த விவிபேட். இதுக்காக ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, வெங்கடேஷ் நாயக். இவர் வந்து ஒரு ஆர்டிஐ போடுறாரு. இவர் என்ன எழுதுறாருன்னா, found that these professors are listed as inventors of VVPAT patent document. அந்த விவிபேட்டோட பேட்டன்ட் டாக்குமெண்ட்ல யாரோட பேர் இருக்கோ அவர்களுடைய பேக்ரவுண்டை அவர் அலசுறாரு, பார்க்குறாரு. வாட் ஆர் தே டூயிங் நவ்? Who invented VVPAT are responsible to check if they are working correctly or not. அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி மெக்கானிசம் இல்லை. நான் வந்து இன்வென்டர், நான் இந்த மிஷினை தயாரிச்சிருக்கேன், நான் எழுதின காகிதத்தை அந்த எக்ஸாமினேஷனை என்னே திருப்ப சொன்னா நான் ஃபெயில் போடுவேனா? எனக்கு பாஸ் தான் போடுவோம். பாஸ் தானே போடுவேனா? ஸோ நான் தவறே பண்ணியிருந்தாலும் பாஸ் தானே. எஸ், இந்த இடத்துல இந்த கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த விவிபேட் சரியா வேலை பார்க்குதா வேலை பார்க்கலையாங்கிற விஷயத்த நீங்க பார்த்து சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னா, யார் அதை இன்வென்ட் பண்ணாங்களோ அவர்கள் கையிலே அதை கொடுத்துட்டீங்க. ரைட். மூணாவது ரொம்ப முக்கியமானது சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோடு வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனை கேரி செய்யக்கூடிய அந்த மைக்ரோசிப். அந்த சோர்ஸ் கோடு வந்து பப்ளிக் டொமைனில் இருந்தால் மட்டும் தான் அது வந்து சரியா இல்லையா என்கிற விஷயத்த நீங்க பார்க்க முடியும். சோர்ஸ் கோடை வந்து நீங்க மறைச்சு வைக்கும் வரை, அந்த சோர்ஸ் கோடு பப்ளிக்ல இருந்துச்சுன்னா that cannot be hacked or something. அது வந்து உங்களுடைய ஃபுல் மிஷன்ல இருக்கு, ஏற்கனவே ஃபெட் ஆயிருக்கு. But as a engineer, as a software developer, as a technician, I will know where the flaw is, where it can be hacked. என்ன பண்ண முடியுது, இன்னும் ஃபுல் ப்ரூஃப் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிற விஷயத்த எக்ஸ்பர்ட்ஸ்களால் ஆய்வு செஞ்சு அதை ப்ராக்டிக்கலாக எடுத்து காட்ட முடியும். தென் யூ கேன் இம்ப்ரூவைஸ். ரைட். இந்த மாதிரி இங்கே நடக்குதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் ஒரு பட்டனை அமுக்குறீங்க, அந்த பட்டன் வந்து இன்னொரு இதில் காட்டப்படுது, உங்கள் கையில் வரல, காட்டப்படுது, ஓகேங்கிறீங்க, அவர் வந்து ஓகேங்கிறாரு, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ரைட். இங்கே ஒட்டுமொத்த வாதமே இதுதான். இவிஎம் மிஷின் சரியா இல்லையாங்கிறதை தாண்டி நான் போடக்கூடிய ஓட்டு நான் யாருக்கு போட்டேனோ அவர்கள் தான் போய் சேர்ந்துச்சா இல்லையா என்கிற ஆதாரம் என் கையில் வரும் வரை இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு அதுக்கான சொல்யூஷனும் எடுத்து வைக்கப்பட்டது. நீங்க எந்த மிஷனை யூஸ் பண்றீங்களோ அப்படியே யூஸ் பண்ணுங்க. ஆனா அந்த நடுவில் இருக்க பொட்டி இப்பதானே நீங்க கொண்டுட்டு வந்தீங்களே, அந்த பொட்டியில இருந்து கீழே விலகக்கூடிய ஸ்லிப் அதை நீங்க எங்க கையில கொடுங்க. ஒரு பொட்டியை வைங்க பக்கத்துல, அந்த பொட்டியில நாங்க போடுறோம். அந்த பொட்டியில விழுந்த ஸ்லிப்பையும் இவிஎம் மிஷின்ல கவுண்ட் ஆகக்கூடிய நம்பரையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இங்க வந்து ஒரு பட்டன் அமுக்கனோட்டம் 300 சீட்டு 300 ஓட்டு வந்து பிஜேபிக்கு விழுந்துருச்சு. லெட் the VVPAT machine also take 300 votes. அந்த மிஷனும் 300 ஓட்டு எடுக்க முடியுமா இல்லையா? அப்போ அங்க மிஸ் மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களே, இல்ல அங்க வந்து ஒரு 250 ஓட்டு தான் விழுந்திருக்கு, அப்போ இங்க 300 ஓட்டுனா 50 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு. இல்ல இங்க வந்து 300 ஓட்டு, பட் அங்க ஸ்லிப்பை பாருங்க 400 ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ either this machine is faulty or that machine is faulty. I'm not talking about 1-2 votes. நான் உங்களுக்கு காட்டின உதாரணங்கள் 14,000 ஓட்டு வித்தியாசம். 500 ஓட்டுல ஒருத்தன் ஜெயிச்சிருவான், 1 ஓட்டுல ஒருத்தன் ஜெயிச்சிருவான். சங்கரங்கோயில்ல நடந்திருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டுல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சுயேட்சை ஜெயிச்சிட்டார். எத்தனையோ பேர் வெளியில வந்து புலம்புறாங்களே, சார் எங்களோட வீட்டுல 30 பேர் இருக்காங்க, என்னோட மனைவி போட்டிருக்க மாட்டாளா, நான் போட்டிருக்க மாட்டேன், என்னோட மகன் போட்டிருக்க மாட்டாரா, என்னுடைய தம்பி போட்டிருக்க மாட்டாரா, இப்படி ஒரு 5 ஓட்டாச்சும் எனக்கு விழுகுமா இல்லையா? இப்படி பேசுறீங்களே. ஒத்த ஓட்டு பாஜகன்னு ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அவருக்கு குடும்பத்துல இருக்க யாரும் போட்டிருக்க மாட்டாங்களா? We should not talk about BJP or Congress.
I'm not talking against BJP or Congress. I'm talking about a wrong system which has been pushed, forced on. நானா தான் சொல்றேன். அப்ப என்ன வீட்ல இருக்கக்கூடிய மகனுக்கு வந்து அன்பு இருக்காதா, நம்ம அப்பா ஜெயிக்கணும்னு? Yes. சோ அப்ப அங்கேயும் தவறுகள் நடந்திருக்கிறது அப்படின்றத சொல்றீங்க. ஆமா. சோ இது எல்லாமே வயர்டா இப்போ நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டே நீங்க போய் பார்த்தீங்கன்னா ECI EVM is stand alone device without any wired or wireless connectivity outside the EVM system னு எழுதியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல எழுதியிருக்காங்க. And they themselves show there is a machine here, there is a machine here, there is a machine here, and we all are connecting these through wires. There is a conflict of interest on your own statement. And you're saying, இல்ல நீங்க இங்க நம்புங்க. இல்ல ஒருவேளை இவங்க ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக முன்னாடியே பதிவிட்டு இருப்பாங்க. நோ, இது எல்லாமே இப்ப கரண்டா வெளிவிடக்கூடிய இல்ல, அதான் ஃபியூச்சரை நோக்கி பயணிக்கிறதுனால டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குல்ல. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 5 EV மிஷினை வந்து விவிபேட்டோடைய நாங்கள் அசம்பிளி தொகுதியும் போது நாங்கள் பேர் பண்ணி காட்டுறோம். ரைட், மேண்டேட் காட்டும்போது அந்த ரேண்டம்லி ஏதோ ஒரு நாங்கள் நம்பர்ஸ்களை வந்து நாங்கள் எடுத்து காட்டுறோம், கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வோட் பூத்ஸ் இருக்குது. 11 பூத்துகள் 11 சீட்டுகளுக்கு ஒரு 5000 இது இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 4 இல்லை 5 EVM மிஷினில் மேனிப்புலேஷன் பண்ணால் போதும். ஐம் நாட் சேயிங் ஆல் 5000 எல்லாத்தையும். அந்த 5000 மிஷின்ல இருந்து ஒரு 4 இல்லை 5 இது மட்டும் இருந்தால் போதும். ரைட், உங்கள் கையில் 20 lakh EVM மிஷின்ஸ் இருக்குது சார். எங்கே இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ரைட், அந்த 4-5 EVM மிஷினில் 800 சரியா, ஒரு 4000 ஓட்டு வித்தியாசம் ஒரு கட்சிக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4000 ஓட்டு வித்தியாசத்தில் உங்களை ஜெயிக்க முடியும்? தாராளமாக ஜெயிச்சிடலாங்க. That is what we are asking. Right? The missing number of machines are huge. It's not in thousands, it's in lakhs. 373 seats உடைய ஓட்டு எண்ணிக்கை மிஸ்மேட்ச் ஆகியிருக்கிறது. 543 தொகுதிகள் மட்டும்தான். அந்த 543 தொகுதிகளில் 373 தொகுதிகளில் எண்ணப்பட்ட ஓட்டுகள் தவறானது என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்து வைக்கக்கூடிய அந்த டேட்டா. அப்போ அந்த தேர்தலை நம்ம நம்ப முடியுமா? I'm not talking about 1 seat or 2 seats. I'm talking about 80% of your entire election module system. Right? இன்னைக்கு வர கவர்மெண்டால பதில் கொடுக்க முடியல. இன்னைக்கு வர எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் பதில் கொடுக்க முடியவில்லை. 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நம்புங்க, EVM வந்து ஃபுல் ப்ரூஃபா இருக்கு. Then how this 373 seats gone wrong? அது நீ தான் சொல்லுத. நான் வந்து லேமேன், சரி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் முட்டாள், எனக்கு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம், எங்களோட பதில் வந்து நம்புங்கன்னு வந்துச்சுன்னா how will I trust you? நிச்சயமாக இன்னும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் இதை போல பல கேள்விகள் இருக்கிறது. தேர்தல் ஆணையமும் ஆளுகிற கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் EVM சம்பந்தமான புரிதலை கொண்டு வருகிறார்களா பார்ப்போம். ஆட்சி மாற்றம் நடைபெறலாம், நடைபெறாமலும் இருக்கலாம். யார் ஆடப் போகிறார்களோ அவர்கள் இதற்கான விடையை வந்து கொடுப்பார்களா என்பதை கூடிய விரைவில் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. உடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.